வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நாட்டு தேக்கு மர சோஃபாவுக்கு வந்து வுட் பாலிஷ் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நாட்டு தேக்கு மரம், வெள்ளடிலாம் இருக்கும், அதெல்லாம் கலர் பண்ணி ஒரே மாதிரி பாலிஷ் போட்டிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 100 ரோல் எமரி பேப்பரில் நல்லா தேய்க்கணும். நம்ம எவ்வளோ தேய்க்கிறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம சரியாக தேய்க்கல அப்படின்னா சரியான ஃபினிஷிங் வராது. நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் தூசெல்லாம் தட்டிட்டு சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். வுட் பாலிஷ் எப்பவுமே ஃபஸ்ட்டு சாண்டிங் சீலர் தான் அப்ளை பண்ணணும். இப்போ பியூ பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா பியூ சீலர் தான் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம மேனுவல் பாலிஷ் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு சாண்டிங் சீலர் முக்கியமாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஷைனிங் இருக்கும். க்ளீனாக தேய்ச்சி முடிச்சிட்டோம். தேய்ச்சி தூசெல்லாம் தட்டிட்டோம். சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். சாண்டிங் சீலர், என்சி தின்னர், இது ரெண்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சாண்டிங் சீலர் பாதி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா தின்னர் பாதி மிக்ஸ் பண்ணணும். அதாவது ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணலாம். பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம 1க்கு 1.5 கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். சாண்டிங் சீலரை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸ்க்கு ஒரு மல்லு துணி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். சில பேர் வந்து க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. யூஸ் பண்ணி பார்த்தோம், செட் ஆகலை. இப்போ என்சி தின்னரும் சாண்டிங் சீலரும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம். இப்போ மரத்தோட நேச்சுரல் கலர் எடுத்து பாருங்கள். கலர் பவுடர்லாம் எதுவுமே பண்ணலை. இப்போது நம்ம ஆரம்பத்திலே கலர் பவுட்ரு போட்டோம் அப்படின்னா பெயிண்ட் வச்ச மாதிரி ஆகிடும். லைட்டாக தொட்டு பிழிஞ்சு அந்த ஈரப்பதத்தை துடைக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். இது மாதிரி திட்ட ஒரு 15 முறை 20 முறையாவது நம்ம வந்து அப்ளை பண்ணணும். நல்ல ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த ஒயிட் கலராக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சீலர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பட்டிலாம் பார்த்து தேய்ச்சதுக்கப்புறம் தான் அந்த ஒயிட் கலர்லாம் சேஞ்செலாம் க்ளீன் கலர் பண்ணணும். ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும், ஒரு பக்கம் அதாவது நேச்சுரல் கிரைன்ஸ் தெரியும். இப்போதுக்கு கலர் வெள்ளையாகவும் டார்க் ப்ரௌனாகவும் தான் இருக்கும். நம்ம பாலிஷ் போட்டதுக்கப்புறம் தான் வந்து கலர் பண்ணணும். கலர் வேணான்றவங்க அப்படியே நம்ம தேய்ச்சி பாலிஷ் போட்டுக்கலாம். கலர் வேணுன்றவங்க நம்ம சீலர் போட்ட பிறகு தான் வந்து கலர் அப்ளை பண்ணணும். நம்ம போகிறோம் பாருங்கள். இது மாதிரி நம்ம தொடச்சா போட்டுனே இருக்கணும். ஒரு 15 முறை 20 முறையாவது மாதிரி போடணும். அப்போ தான் நமக்கு வந்து ஷைனிங் வரும். பாலிஷில் ஆறு விட்டு போடணும். ஒரு முறை போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 நிமிஷமாவது அது காயணும். இப்போ ஒரு முறை இது போடுறீங்க அப்படின்னா 1 நிமிஷம் காய விட்டுட்டு அப்புறமா தான் மறுபடியும் மேலே அப்ளை பண்ணலாம். தொடச்சி அதுமாரி ஒரு 15 முறை 20 முறை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். பார்க்குறப்ப தெரியும். இப்போது நல்லா அந்த கிரைன்ஸ்லாம் தெரியும். நல்லா ஒரு பிரைட்டாக வந்துருக்கும் மரம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நல்லா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து நம்ம பட்டி பார்த்து தேய்க்கணும். ஒரு நாள் கழித்து, அதாவது ஃபஸ்ட்டு சீலர் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாள் கழித்து பட்டி பார்த்து 180 தேய்க்கலாம், 150 தேய்க்கலாம். பட்டி பார்த்து ஸ்மூத்தாக தேய்க்கணும். ரஃப்னஸ்லாம் இல்லாத தேய்க்கணும். இது வந்து ஒரே கோட்டு சீலர் ஒரே கோட்டு பாலிஷ்ன்றதுனால நான் வந்து ஒரு கோட்டு சீலர் போட்டுட்டு பட்டி பார்த்து தேய்ச்சி மறுபடியும் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறேன். இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா நம்ம வந்து சாண்டிங் சீலர் இன்னொரு கோட்டு அப்ளை பண்ணலாம். பட்டிலாம் பார்க்குறோம், மூளை மூடுக்கெலாம் பட்டிலாம் பார்த்து தேய்க்கிறோம். ஏற்கனவே பட்டி மிக்சிங்லாம் வீடியோ போட்டிருப்பேன். வேக்ஸ் பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அது மாதிரி மெட்டல் பேஸ்ட் பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறது ஏற்கனவே வீடியோலாம் இருக்கும். சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். பட்டிலாம் பார்த்து க்ளீனாக தேய்ச்சிட்டோம். இது மேலே வந்து வெறும் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். வெறும் பாலிஷ் அப்ளை பண்ணால் தான் நம்ம தேய்ச்சி அந்த பவுட்ரு மாதிரி இருக்கும். கோடு கீரெலாம் மறையும். இது வந்து ஃபஸ்ட்டு கோட் மட்டும் தான். நான் வந்து வெறும் பாலிஷ் தான் ஊற்றணும். அதை தான் இப்போ துடைக்க போகிறோம். இது நாட்டு தேக்கு மரத்துக்கு சீலர் போட்டுட்டு ஒரு நாள் கழித்து பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெறும் பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். வெறும் பாலிஷ் எதுக்கு அப்படின்னா நம்ம எதுவும் சொன்ன மாதிரி தான் அந்த பவுட்ரு மாதிரி இருக்கும். தேய்க்கிறோம் அப்படின்னா சீலர் தேய்க்கிறோம் அப்படின்னா வெள்ளையாக பவுட்ருலாம் இருக்கும். அதெல்லாம் மறைஞ்சி புதுசு மாதிரி அது மரத்தோட நேச்சுரல் நல்லா தெரியும். தொடையிறப்ப உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் பவுட்ரு மாதிரி இருக்கும். தொடையத்துக்கு முன்னாடி துவைச்சதுக்கப்புறம் நல்லா பிரைட்டாக இருக்கும் பாலிஷ் பட்டவருக்கு. இது மாதிரி ஒரே முறை தான் அப்ளை பண்ணணும். ஒரு முறை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வுட் கிரைன்ஸ் வரையணும். ஏன்னா அந்த ஒயிட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணணும் ஒரே மாதிரியாக. இது வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணுறோம். ஏற்கனவே நான் வந்து கலர்லாம் மிக்சிங்லாம் வீடியோ போட்டிருப்பேன். டீ குட் கலரிங் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ வரும். அந்த ஒயிட் கலர்லாம் எப்படி டீட்டெயிலாக கலர் பண்ணுறது அப்படின்னு. வீடியோ லென்த்தாக போகுன்றதுனால நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். கிரைன்ஸ் வரைகிறது கிட்டத்தட்ட அந்த மரம் தேக்கு மரம் கலருக்கு வந்து எல்லோ
லைட்டாக ரெட்டு, ப்ரௌனு அது மாதிரி கலர் போர்ட்லாம் நிறைய இருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வீடியோ பாருங்கள். கலர்லாம் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே பாலிஷ் அப்ளை பண்ணணும். மேலே பாலிஷ் அப்ளை பண்ணுறப்போ ஸ்மூத்தாக அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம போட்ட கலரில் வந்துடும். ஒரு 2 முறை ஸ்மூத்தாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலிஷ் அதிகமாக வச்சு துடைக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஷைனிங் இருக்கும். சாண்டிங் சீலர் எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான் வுட் பாலிஷும் அப்ளை பண்ணணும். சேராக அப்படியே துவைச்சினே போகணும். கிட்டத்தட்ட ஒரு முறை துடைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நிமிஷமாவது காயணும். காய விட்டுட்டு இது மாதிரி ஈரப்பதத்தோடு வச்சு துடைக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ முதல்ல பார்க்குறப்போ வெள்ளடிலாம் இருந்தது. இப்போ வெள்ளடிலாம் இல்லாமல் நேச்சுரலாக கலர் அப்ளை பண்ணியிருக்கிறேன். முக்கியமாக அந்த வீடியோக்களை பாருங்கள். கலர் சேஞ்சு குட் கலர் சேஞ்சுன்னு வீடியோ சர்ச் பண்ணுங்கள். வீடியோ வரும். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.